இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உளவியல் உண்மையோட இந்த ஆழமான அலசலை நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்க அதாவது நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல கிட்டத்தட்ட 95% மக்கள் தங்களுக்கு முழுமையான சுய விழிப்புணர்வு இருக்குன்னு உறுதியா நம்புறாங்களாம். 95%? இது ஒரு பெரிய... ஆமா, ரொம்ப பெரிய நம்பர் தான். ஆனா அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா? வெறும் 10லிருந்து 15% மக்கள் மட்டும்தான் உண்மையிலே தங்களை பத்தின முழு விழிப்புணர்வோட இருக்காங்களாம். ஆஹா, அப்போ மீதி இருக்கிற அந்த 80%த்துக்கும் மேலான மக்கள் அவங்க தங்களை பத்தி தாங்களே ஒரு கற்பனையான பிம்பத்தை உருவாக்கிட்டு அதுதான் நிஜம்னு நம்பிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாத்தீங்களா? உங்களுக்கு நீங்களே உண்மையா இருக்கிறீங்களா, இல்ல உங்க மூளை உங்களை ஏமாத்துதா? இந்த கேள்வியை கையில எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற தரவுகளை முழுமையா உடைத்த ஆளாய போறோம். கண்டிப்பா. ஏன்னா உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது ஏதோ ஒரு தத்துவ வகுப்பு கிடையாது. உண்மைதான். அது எப்படி உங்க மூளையோட செயல்பாட்டையும் நீங்க எடுக்கிற அன்றாட முடிவுகளையும் மாத்துது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். நீங்க சொன்ன அந்த 95% புள்ளி விவரம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒண்ணுதான். ஏன்னா அவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு. ஆமா. ஏன் இவ்ளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமது மூளை எப்போதுமே நமக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக்கும். தங்கள பத்தின உண்மையான, சில நேரங்கள்ல கசப்பான விஷயங்களை ஏத்துக்க நம்ம மூளை தயங்குது. அப்போ அந்த கசப்பான உண்மைகளை மறைக்கிறதுக்காக மூளையே ஒரு நாடகம் போடுதுன்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி, அதான் உண்மை. சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது சும்மா அமைதியா உட்கார்ந்துகிட்டு நான் யார் அப்படின்னு யோசிக்கிறது மட்டும் கிடையாது. அது ஒரு மிக கூர்மையான உளவியல் கருவி. நம்மோட உண்மையான திறமைகளை நம்மால அடையாளம் காண முடியும். நீங்க சொன்ன சாஃப்ட்வேர் உதாரணம் ரொம்ப சரியா இருக்கு. ஏன்னா பல நேரங்கள்ல நாம அந்த நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறோம். ஆனா அதுக்கான பதில நமக்கு உள்ள தேடுறதுக்கு பதிலா சமூகத்துக்கிட்ட தேடுறோம். கரெக்ட். மத்தவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க, சமூகம் எதை வெற்றி அப்படின்னு சொல்லுதுங்கிறத வச்சு நம்மளோட அடையாளத்தை நாமே முடிவு பண்றோம். இந்த ஆய்வுல ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவமான நரம்பியல் அமைப்பும் குணநலனும் இருக்கு. சிலர் இயற்கையிலேயே ரொம்ப அமைதியான சூழலை விரும்புவாங்க, தனிமையில சிந்திச்சு ஆற்றலை பெறுவாங்க. வேற சிலர் கூட்டத்தோட இருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த 2 தரப்பினரும் தங்களோட இயல்பை மீறி வேறொருத்தர் போல தங்களை மாத்திக்க முயற்சி பண்றப்பதான். ஆமா, அதான் மிகப்பெரிய சிக்கல். பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா, மனிதன் ஒரு சமூக விலங்கு. ஒரு கூட்டத்தோட சேர்ந்து இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற எண்ணம் நம்ம மரபணுவையே ஆழமா பதிஞ்சிருக்கு. ஓ, அப்போ அது ஒரு பயத்தின் வெளிப்பாடு. கண்டிப்பா. அதனால கூட்டத்துல இருக்கிற மத்தவங்க எப்படி இருக்காங்களோ அதே போல நாமும் இருக்கணும்னு நம்ம மூளை நம்மள தூண்டுது. ஒரு அமைதியா சிந்திக்கிற இயல்புடைய நபர் அவங்க சமூகத்தோட எதிர்பார்ப்புக்காக தங்களை ஒரு வெளிப்படையான, அதிரடியா பேசுற நபரா காட்டிக்க முற்படுறாங்க. இப்படி தொடர்ந்து தங்களோட உண்மையான இயல்பை மறைச்சு வேறொருத்தர் போல நடிக்க முயற்சி பண்ணும்போது மூளைக்கு எவ்வளவு பெரிய அழுத்தம் ஏற்படும்? ரொம்ப பெரிய அழுத்தம். அதனாலதான் ஒருத்தரோட உண்மையான அடையாளம் என்ன அப்படிங்கறத எந்தவித நிபந்தனையும் இல்லாம ஏத்துக்கிறது தான் அவங்கள மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிற முதல் படி அப்படின்னு இந்த தரவுகள் தெளிவா சொல்லுது. இதை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. வேறொருத்தரோட அடையாளத்தை நாம எடுத்துக்க நினைக்கிறது வேறொருத்தரோட பவர் உள்ள மூக்கு கண்ணாடியே நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா, அருமையான உதாரணம் இல்லையா? அந்த லென்ஸ் அவங்க கண்களுக்கு உலகத்தை தெளிவா காட்டலாம். ஆனா நமக்கு அது சம்பந்தமே இல்லாத ஒரு பவர். அந்த பவர் கண்ணாடியை நாம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தா உலகம் மங்களாதான் தெரியும். கூடவே கடுமையான தலைவலியும் வந்துரும். ஆமா, நம்ம பார்வைக்கு ஏத்த கண்ணாடி எதுன்னு நாமே கண்டுபிடிச்சு போடுறதுதான் நம்ம மூளைக்கு நாம கொடுக்கிற மிகப்பெரிய சுதந்திரம். இந்த மூக்கு கண்ணாடி உருவகத்தை நம்ம உளவியலோட இணைச்சு பார்க்கலாம். நீங்க சொன்னீங்கல்ல, அந்த தலைவலி, வேறொருத்தர் கண்ணாடியை போடும்போது வர்ற அந்த தலைவலி தான் நிஜ வாழ்க்கையில காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. காக்னிட்டிவ் டிசோனன்ஸ், அதாவது நம்ம உள்ளேயும் வெளியும் இருக்கிற முரண்பாடு. சரியா? சரியா சொன்னீங்க. நாம உள்ள நம்புற ஒரு விஷயத்துக்கும் வெளியே நாம செய்யற செயலுக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு தான் அது. நான் இப்படிதான் இருக்கணும்னு நடிக்காம, நான் இதுதான் அப்படின்னு ஒருத்தர் தன்னை முழுமையா ஏத்துக்கும் போது மூளை தன்னோட பெரும்பான்மையான எனர்ஜிய இந்த முரண்பாட்டை சமாளிக்கிறதுக்காக வீணாக்க வேண்டியதில்ல. ஓ, அப்போ அந்த மிச்சமாகிற எனர்ஜியை வச்சு நம்ம இலக்குகளை நோக்கி வேகமா பயணிக்கலாம். அதுதான் உண்மையான பலம். ஆமா. சரி, இப்ப நமக்கான கண்ணாடியை நம்ம போட்டுக்கிட்டோம், அதாவது நம்மள நம்ம ஏத்துக்கிட்டோம். இது ஒரு நல்ல தொடக்கம்தான். ஆனா இது தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய உளவியல் சவால் வருது. என்ன சவால்னு நினைக்கிறீங்க? நம்மள நாமே ஏத்துக்கிட்ட பிறகு நம்மளோட உண்மையான பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத நாம நேர்மையா கணக்கிடணும் இல்லையா? ஒருத்தருக்கு மிகச்சிறந்த கற்பனை திறனோ இல்ல பேச்சு திறனோ இருக்கலாம். ஆனா
அதே நபருக்கு தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்துறதுலயோ இல்ல மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறதுலயோ பெரிய பலவீனம் இருக்கலாம். இந்த இடத்துல தான் பலரும் ஒரு தற்காப்பு நிலைக்கு போயிடுவாங்க. அதான் நம்ம குறைகளை நாமே ஒத்துக்கிறது இல்ல எனக்கு இந்த விஷயத்துல திறமை குறைவுதான் அப்படின்னு ஏத்துக்கிறது நம்மள வெளி உலகத்துக்கு முன்னாடி ரொம்ப பலவீனமானவங்கள காட்டாதா? நம்ம குறைகளை நாம ஒத்துக்கிட்டா அது மத்தவங்க நம்மள பயன்படுத்திக்க ஒரு வாய்ப்பா அமைஞ்சிராதா அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும் தானே? இந்த பயம் எல்லாருக்குமே இயல்பா வர்றதுதான். பலவீனத்தை மூடி மறைச்சு எப்போதுமே நம்மள வலிமையானவங்களா காட்டிக்கிறது தான் பாதுகாப்புன்னு நம்ம நம்புறோம். ஆனா உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளிடும் இல்லையா? ஆமா, பலவீனங்களை மறைக்க நினைக்கிறது தான் உங்களை ரொம்பவும் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளும். இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு நல்ல தலைமைத்துவ பண்பு இருக்கு, ஆனா அவருக்கு கோபம் ஈஸியா வந்துடும்னு வச்சுப்போம். சரி. அவர் இல்லையே நான் கோபப்படவே மாட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே பொய் சொல்லிக்கிட்டு அதை மறைக்க முயற்சி பண்ணா ஒரு முக்கியமான நெருக்கடியான நேரத்துல அந்த கோபம் வெடிச்சு அவரோட ஒட்டுமொத்த நற்பெயரையும் கெடுத்துடும். கண்டிப்பா. மாறா, ஆமா எனக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுல கொஞ்சம் சவால் இருக்கு அப்படின்னு அவர் வெளிப்படையா ஏத்துக்கிட்டா அது ஒரு பலவீனமா இருந்தாலும் அது அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அப்ப குறைகளை ஒத்துக்கிறது அப்படிங்கிறது சரணடைறது கிடையாது. கிடையவே கிடையாது. அது அந்த பலவீனத்தின் மீது நீங்க அதிகாரம் செலுத்துறதுக்கான முதல் கட்டம். உங்க பலவீனங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா அதை வச்சு வேற யாரும் உங்களை அச்சுறுத்த முடியாது. அதாவது இருட்டுல இருக்கிற ஒரு பொருளை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா அது மேல வெளிச்சத்தை அடிச்சு அது என்னன்னு பார்த்துட்டா அந்த பயம் போயிடும் இல்லையா? ரொம்ப அழகான ஒப்பீடு. பலவீனங்களை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது அந்த வெளிச்சத்தை பாய்ச்சறது போலதான். சரி, நம்ம பலங்களையும் பலவீனங்களையும் பின்னணியிலிருந்து இயக்கிறது எது அப்படிங்கிறத இந்த கட்டுரை ரொம்ப ஆழமா பேசுது. நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கிற அந்த அடிப்படை மதிப்புகள், கோர் வேல்யூஸ் மற்றும் கட்டுப்படுத்தும் நம்பிக்கைகள், லிமிட்டிங் பிலீஃப்ஸ், இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஆமா, நேர்மை, அன்பு, பொறுப்புணர்வு மாதிரியான அடிப்படை மதிப்புகள் ஒரு மனிதனை சரியான பாதையில செலுத்துது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த கட்டுப்படுத்தும் நம்பிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தடையறன். என்னால முடியாது, நான் இதுக்கு தகுதியானவன் கிடையாது மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் எப்படி நமக்குள் உருவாகுது? இதை நான் ஒரு காரோட இயக்கத்தோட ஒப்பிட்டு பார்த்தேன். நம்ம அடிப்படை மதிப்புகள் அப்படிங்கிறது காரோட ஜிபிஎஸ் போல. அது நம்ம எங்க போகணுங்கிற வழியை காட்டுது. ஆனா அந்த கட்டுப்படுத்தும் நம்பிக்கைகள் அப்படிங்கிறது காரோட ஹேண்ட் பிரேக் போல செயல்படுது. ரொம்ப ஆப்டான சரியான உதாரணம் இது. நம்ம திறமைங்கிற என்ஜின் எவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் இந்த மனத்தடைகள்ங்கிற ஹேண்ட் பிரேக்கை இழுத்து புடிச்சுக்கிட்டு ஆக்சிலரேட்டரை மிதிச்சா என்ஜின் கத்துமே தவிர வண்டி ஒரு அங்குலம் கூட முன்னாடி போகாது இல்லையா? அந்த ஹேண்ட் பிரேக் உதாரணம் மூளையோட செயல்பாட்டை மிக துல்லியமா விளக்குது. நரம்பியல் அறிவியல்ல பாத்தீங்கன்னா இத நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது மூளையோட வடிவம் மாறுற தன்மை. ஆமா, நாம எதை அடிக்கடி நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் மூளையில ஆழமான நரம்பு பாதைகளை உருவாக்கிடும். ஒரு குழந்தை வளரும் போதோ இல்ல ஒரு செயல்ல முதல் முறை தோல்வி அடையும் போதோ மூளை அந்த தோல்வியை ஒரு ஆபத்து அப்படின்னு பதிவு பண்ணிக்குது. ஓ, அப்ப அது ஒரு எச்சரிக்கை பதிவு. கரெக்ட். எதிர்காலத்துல அதே மாதிரியான ஒரு சூழல் வரும்போது மீண்டும் அந்த வலி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூளை தானாகவே உன்னால முடியாது அப்படிங்கிற அந்த ஹேண்ட் பிரேக்கை இழுத்து பிடிச்சு உங்களை பாதுகாக்கிறதா நினைக்குது. பாவம் நம்ம மூளை, அது நம்மள காப்பாத்ததான் நினைக்குது. அதான் உண்மை. இந்த கட்டுப்படுத்தும் நம்பிக்கைகள் உங்க திறமைய கேள்வி கேட்கறது கிடையாது, உங்க பாதுகாப்பை உறுதி செய்யதான் முனையுது. ஆனா இந்த அடிப்படை மதிப்புகள் இருக்குல்ல, கோர் வேல்யூஸ், அதுதான் நீங்க யாரு அப்படிங்கறத வரையறுக்கிற ஆழமான அல்காரிதம். உங்களுக்கு உண்மையா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கிய மதிப்புனா ஒரு தற்காலிக தோல்விக்காகவோ இல்ல பயத்துக்காகவோ நீங்க அந்த ஹேண்ட் பிரேக்கை புடிச்சுக்கிட்டே நிக்க மாட்டீங்க. அந்த மதிப்புகள் தான் இந்த தடைகளை உடைச்சு உங்களை முன்னேற சேர உந்து சக்தியா மாறுது. அதாவது நம்ம மூளை நம்மள முட்டாளாக்குறதுக்காக ஹேண்ட் பிரேக்க போடல, நம்மள காயங்கள்ல இருந்து காப்பாத்த நினைச்சு தவறான நேரத்துல பிரேக்க போடுது. ஆமா, அத சரியா புரிஞ்சுக்கணும். சரி, மூளை இப்படி அறியாம போடுற பிரேக்க, அந்த எதிர்மறை எண்ணங்களை நாம எப்படி உணர்ந்து ரிலீஸ் பண்றது? இங்க தான் இந்த தரவுகள் உணர்ச்சி நுண்ணறிவு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் சுய பரிசோதனை, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ரெண்டு மிக முக்கியமான ஆயுதங்களை நம்மகிட்ட கொடுக்குது. இந்த ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ். உணர்ச்சி நுண்ணறிவுன்னா ஏதோ மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கணிக்கிறது மட்டும் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு கோபமோ பயமோ எழும்போது அது ஒரு மூணாவது மனிதன் போல நின்னு கவனிக்கிறது. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு சம்பவம் நடந்த உடனே
நான் ஏன் இப்படி பேசினேன், அவங்க என்ன நினைச்சாங்க, நான் இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாமா அப்படின்னு தொடர்ந்து அலசிக்கிட்டே இருந்தா அது ஒரு வகையான ஓவர் திங்கிங் சிக்கலுக்கு கொண்டு போய் விடாதா? நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம் தான் இது. அதான் இந்த சுய பரிசோதனைக்கும் தேவையற்ற அதீத சிந்தனைக்கும், அதாவது ஓவர் திங்கிங்க்கும் இடையில இருக்கிற அந்த மெல்லிய கோடு எது? மிக முக்கியமான கேள்வி இது. சுய பரிசோதனை செய்ய சொன்னா பலரும் குற்ற உணர்ச்சியில சிக்கி தவிக்கிறதுண்டு. ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உணர்ச்சிகளின் அடிப்படையில இயங்குறது. உங்க மூளையில இருக்கிற லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிற பகுதி அந்த எதிர்மறை உணர்ச்சிகளை ஒரு லூப் போல திரும்ப திரும்ப ஓட விட்டு உங்கள மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குது. ஓ, அது ஒரு எமோஷனல் லூப். ஆமா, அது கடந்த காலத்தை பத்தின ஒரு வீணான வருத்தம். ஆனா உண்மையான சுய பரிசோதனை அப்படிங்கிறது உங்க மூளையோட முன்மடல், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியை பயன்படுத்தி செய்யறது. இது உணர்ச்சிகளற்ற ஒரு புறவைமான பகுப்பாய்வு. இத ஒரு தெர்மோஸ்டாட் கருவியோட ஒப்பிடலாம். தெர்மோஸ்டாட் ஏசில இருக்குமே அதுவா? அதேதான். தெர்மோமீட்டர் அறையோட வெப்பநிலைய மட்டும் காட்டும். அதாவது எனக்கு கோபமா இருக்கு அப்படின்னு சொல்றது தெர்மோமீட்டர் வேலை. ஆனா தெர்மோஸ்டாட் அந்த வெப்பநிலைய கட்டுப்படுத்தும். ஆஹா. சுய பரிசோதனை அப்படிங்கிறது நான் இன்னைக்கு கோபப்பட்டேன், அந்த சூழ்நிலையில எந்த வார்த்தை என்னை தூண்டுச்சு, அடுத்த முறை அந்த வார்த்தையை கேட்கும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தர்க்க ரீதியா லாஜிக்கலா சிந்திக்கிறது. இங்க குற்ற உணர்ச்சிக்கு இடமே இல்ல. அந்த நிகழ்வுலேருந்து கிடைக்கிற டேட்டாவை எடுத்துக்கிட்டு நம்மள மேம்படுத்திக்கிறது மட்டும்தான் நோக்கம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது ஓவர் திங்கிங் கிடையாது, இது ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். அருமையான விளக்கம். உணர்ச்சிகளை அளக்கிறது தெர்மோமீட்டர், அதை கட்டுப்படுத்தி சீராக்குறது தெர்மோஸ்டாட். இது ரொம்ப தெளிவா புரியுது. குற்ற உணர்ச்சியில சிக்காம ஒரு சயின்டிஸ்ட் போல நம்ம சொந்த நடத்தைக்கான டேட்டாவை ஆராயணும். கரெக்ட். சரி, இவ்ளோ நேரம் நம்ம மூளையோட செயல்பாடுகள், சிந்தனை முறைகள்னு பல விஷயங்கள பேசணும். இதையெல்லாம் தினசரி வாழ்க்கையில நடைமுறையா எப்படி செயல்படுத்துறது? அதுக்காக கட்டுரையில சொல்லப்பட்டிருக்க 2 வலுவான கருவிகள். ஒன்னு குறிப்பேடு எழுதுதல், அதாவது ஜர்னலிங். இன்னொன்னு மைண்ட்ஃபுல்னஸ். ரெண்டுமே பிராக்டிகலா ரொம்ப ரிசல்ட் தரக்கூடிய விஷயங்கள். முதல்ல ஜர்னலிங். நிறைய பேர் இதை தங்களோட தினசரி கதைகளை எழுதுற டயரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல இருக்கிற அறிவியல் வேற. நம்ம மூளைக்குள்ள பல நேரங்கள்ல எண்ணங்கள் ஒரு மாபெரும் டிராஃபிக் ஜாம் மாதிரி சிக்கிக்கும். உண்மைதான். பல கோணங்கள்ல மூளை யோசிச்சு குழம்போம். ஒரு பேனாவை எடுத்து அதை ஒரு பேப்பர்ல எழுத தொடங்கும் போது மூளையில இருக்கிற அந்த பழு குறையுது. இத உளவியல்ல காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மூளையோட ரேம் மெமரியை காலியாக்குறது போல. எழுதின பின்னாடி பார்த்தா அந்த பிரம்மாண்டமான பயம் வெறும் 2 வரிகள்ல அடங்கிடும். இத படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க குறிப்பிட்ட அந்த காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் மிகச்சரியான வார்த்தை. எண்ணங்கள் மூளைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது சுருள் சுருளா பெருகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அதை எழுத்துக்களா மாத்தும்போது உங்க மூளை அதை ஒரு தர்க்க ரீதியான வரிசைப்படுத்தலுக்கு, ஒரு லாஜிக்கல் சீக்வன்சிங்க்கு உட்படுத்தியாகணும். அப்போ அந்த டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆயிடுது. ஆமா, அப்போதான் அந்த பிரச்சனை எவ்வளவு சிறியது அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அடுத்து மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது தற்போதைய தருணத்துல வாழுற பயிற்சி. இது ஏதோ கண்களை மூடிக்கிட்டு மலை உச்சியில தியானம் செய்யறது மட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய மித். ஆமா, உங்க மூளைக அமிக்டாலா அப்படின்னு ஒரு சிறிய பகுதி இருக்கு. இதுதான் உங்க பயம் மற்றும் பதற்றத்துக்கான அலாரம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த அமிக்டாலா உடனே அலாரத்தை அடிச்சு உங்களை சண்டையிடவோ இல்ல ஓடி ஒளியவோ ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் மோடுக்கு தூண்டுது. அப்போ நாம பேனிக் ஆயிடுறோம். ஆனா நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா நின்னு உங்க சுவாசத்துல மட்டும் கவனம் செலுத்தும் போது, அதாவது அந்த மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை செய்யும்போது உங்க உடம்புல இருக்கிற வேகஸ் நரம்பு தூண்டப்படுது. ஓ, வேகஸ் நரம்பு. இது மூளைக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அமைதியா இரு அப்படிங்கிற சிக்னல் அனுப்புது. அமிக்டாலாவோட அலாரம் அணைக்கப்பட்டு சிந்தனை பகுதி மறுபடியும் வேலை செய்ய தொடங்குது. இது முற்றிலுமா நரம்பியல் ரீதியா உங்க உடலையும் மனதையும் நீங்களே ஹேக் செய்யற ஒரு முறை. வா, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது வெறும் மன அமைதிக்கு மட்டும் இல்ல, அது நம்ம மூளையோட அலாரத்தை அணைக்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல்னு நீங்க சொல்றது ரொம்ப அருமையான பதிவு. ஆக இதுவரை நாம பார்த்த இந்த ஆழமான விஷயங்களை ஒன்னா இணைச்சு பார்ப்போம். கண்டிப்பா. சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏதோ ஒரு மாய சொல் கிடையாது. அது நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது, நாம ஏன் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில கோவப்படுறோம் இல்ல பயப்படுறோம் அப்படிங்கிறத துல்லியமா அறிஞ்சுக்கிற அறிவியல். சமூகத்துக்காக வேறொருத்தரோட மூக்கு கண்ணாடிய அணியாம நம்ம உண்மையான அடையாளத்தை ஏத்துக்கிறது, பலவீனங்களை மூடி மறைக்காம அது மேல வெளிச்சம் பாய்ச்சுறது, என்னால முடியாதுங்கிற மூளையோட பொய்யான ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்றது, கூடவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற தெர்மோஸ்டாட்டா மாறுறது. எக்ஸாக்ட்லி.
மற்றும் ஜர்னலிங், மைண்ட்ஃபுல்னஸ் மூலமா நம்ம மூளையோட செயல்திறனை மேம்படுத்துறது. இந்த ஒட்டுமொத்த வரைபடமும் ஒரு மனிதனோட தனிப்பட்ட வெற்றிக்கும் ஆரோக்கியமான உறவுகளுக்கும் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறத இந்த தரவுகள் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கு. நிச்சயமா. இந்த தரவுகள் எல்லாமே நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கொடுக்குது. ஆனா இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தரவுகளின் அடிப்படையில நான் ஒரு புதிய கோணத்தை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம பொதுவா சுய விழிப்புணர்வு அப்படிங்கறத ஒரு குறிப்பிட்ட இலக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வரையறைக்குள்ள சுருக்கிக்கிறோம். ஆனா மனித மூளையும் நம்ம அனுபவங்களும் ஒவ்வொரு நாளும் மாறக்கூடியவையாச்சே. அதான் விஷயம். நீங்க சந்திக்கிற புதிய மனிதர்கள், நீங்க படிக்கிற புத்தகங்கள், நீங்க எதிர்கொள்ற சவால்கள், இது எல்லாமே உங்க மூளையோட நரம்பு பாதைகளை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கு. நேற்றைய உங்களோட பலம் இன்றைய சூழ்நிலைக்கு போதுமானதா இல்லாம போகலாம். உண்மைதான். இல்ல நேத்து நீங்க பலவீனம்னு நினைச்ச ஒண்ணு இன்னைக்கு ஒரு புதிய சூழல்ல உங்களுக்கு பெரிய ஆயுதமா மாறலாம். அப்படியானால் சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு பயணத்தோட முடிவு கிடையாது, அது ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தானே. இது ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. நாம நேத்திருந்த மனிதன் இன்னைக்கு கிடையாது. நம்ம உடல் செல்கள் மட்டும் இல்ல, நம்ம எண்ணங்களும் மதிப்பீடுகளும் காலத்துக்கும் அனுபவத்துக்கும் ஏத்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆமா. அப்படியானால் உங்களை நீங்களே அறிவது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லையோட முடிஞ்சு போற வேலை கிடையாது. அது உங்களுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்க, ஆனா தினசரி மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு புதிய மனிதனோட நீங்க நடத்துற வாழ்நாள் முழுவதுமான ஒரு உரையாடல். நாளைக்கு உருவாகப் போற அந்த புதிய உங்களை சந்திக்க நீங்க தயாரா? உங்களை பத்தின தேடலை ஒருபோதும் நிறுத்தாதீங்க. சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான